ஹாய், நான் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி வெரைட்டியில் புலாவ் பண்ணி காமிக்க போகிறேன். பன்னீர் புலாவ். ஹோம்மேட் பன்னீர். ஹோம்மேட் பன்னீர் வந்து பாக்கெட் பாலில் பண்ணால் தான் இவ்வளவு இதுல மாதிரியே இருக்கும். ஆமா, நம்ம வந்து பால்காரர் கொண்டு வர பால்ல எல்லாம் இவ்வளவு இதா வராது. ஷேப் வந்து இப்படி பண்ண வராது. சாஃப்டா இருக்கும், அது நல்லா வராது. அது வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பன்னீர், பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி பழம், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், போக சில்லி பவுடர், மஞ்சத்தூள். சில்லி பவுடர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, கலர் வெள்ளையா இருக்கும்னு நினைச்சா பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு, நெய், தண்ணி. சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பன்னீரை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஹோம்மேடு இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து பிரியாணியில் அப்படியே புலாவில் அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்க, கரைஞ்சிரும். நமக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதுனால நான் வந்து இதை கொஞ்சம் வறுத்துருவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஃப்ரை பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஒன்றா போடுங்க. தனித்தனியாக போடும். கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடாகட்டும் சீத்தல். இங்கே பாத்திரம் நல்லா இருக்கே சீத்தல். எனக்கு இது கிஃப்ட்டு, உங்களுக்கு தர மாட்டேன். எனக்கு வேண்டாம், நல்லா இருக்காண்ணா. லைட் ப்ரௌனா வர்ற அவ்வளோ இப்போ இது போட்டுட்டு அதில் அந்த சுறுச்சுருன்னு வர ஆரம்பிச்சோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஆமாம், வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கலாம். நீங்கள் புலாவுக்கு வந்து இந்த பன்னீர் புலாவ் இப்படி பிளெயின் புலாவாக இருந்ததுன்னா நீங்கள் நட்டீஸு, திராட்சை பழம் கூட போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த புலாவோட சேர்த்து பன்னீர் பட்டாணி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இருக்கட்டும், அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அடுத்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஒவ்வொரு பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர்ற மாதிரி பெரட்டி விட்டு தான் இந்த இப்போ இது பண்ணியிருக்கேன். என்ன, அதை வந்து இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து ஏன் ஆண்டி கரண்டியில் எடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து ஹோம்மேடுங்கிறதுனாலேயே வந்து நமக்கு ஒரு இது நம்மளாம் பண்ணது பியாமல் வரணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த இதுக்காக இதை வந்து இப்படியே எடுத்துடலாம். பன்னீர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க வந்து கட்டாயம் இது உடையாமல் எடுக்கணுங்கிறதுலையும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தேவையான அளவை எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம், நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். போதும். இறக்கும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நேரம் போட்டுக்கலாம். இதில் வந்து பிரிஞ்சி இலையை போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம பிரியாணி பவுடர் போட போகிறது இல்லை, அதனால வந்து சோம்பு போடவாமா? போடுமா, போடலாம் சீத்தல். போட்டால் நல்லா வாசமாக இருக்கத்தான் செய்யும். எடுத்தேன். பூண்டு, இஞ்சி வேண்டாம். இது ஒரு 2 பரட்டு அந்த பூண்டு நல்லா வாசம் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த பன்னீர் போடுறோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து அதை வறுக்கிறோம். அது ஒன்று தான் வேலை, மற்றபடிலாம் இல்லை, ரொம்ப ஒன்றும் வேலையே கிடையாது. பட்டாணி கொஞ்சம் கேரட் போடுறதான்னு போட்டுக்கோங்க. ஏன்னா கேரட்லாம் இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கேரட் சாலட் போட்டு சாப்பிடலாம். சைடில்
தக்காளி போட்டுறோம். தக்காளி குழம்பு நான் போடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுமா? நல்லா வதங்கிடுச்சு. இந்த புலாவ் வந்து ஒயிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சில்லி பவுட்ரு போடாமல் பச்சை மிளகா போடுங்க. அதுக்கு மஞ்சத்தூள் கூட போட வேண்டாம். ஏன்னா ஒயிட்டு சில்லி ஒயிட்டு புலாவும் போடுவாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? உப்பு சாதத்துக்கும் சேர்த்து போட்டுருங்கம்மா. போதும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி வறுத்து அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, கழுவி வச்சுருக்கேன், வறுத்துருவேன். இதுக்கு எலுமிச்சம்பழம் எதுவும் போட வேண்டாம். பிரியாணிக்கு போடுற மாதிரி அதெல்லாம் போட வேண்டியதில்லை. நான் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். நல்லா வறுக்கணும். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம் சேர்த்து. பன்னீர் இப்போ போட வேண்டாம். இப்போ கேரட்டு பட்டாணி புலாவ், நம்ம பீஸ் புலாவெலாம் போட்டோம்னா முதல்ல நம்ம பட்டாணியை போட்டுருவோம்ல. இப்போ வந்து பன்னீர் இப்போ போட வேண்டாம். அதுக்கு தான் வறுத்து வச்சுருக்குறோம். ஊற்றிடுவோம். அளந்து வச்சுருக்கு தண்ணி, அதனால் அவ்வளோத்தையும் போட்டு நல்லா உப்பு நேரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு பாதி இதாகிட்டு இருக்கும்போது அடுத்தது பன்னீரை போடணும். நல்லா இந்த ஸ்டேஜ் சோறு ஆக போகிற ஸ்டேஜ். கொஞ்சமாக தண்ணி இருக்கிற நேரம் பன்னீரையும் போட்டுரும். நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்குது. இதை பரட்டி கொத்தமல்லி இலையை போட்டுருங்க. பிச்சு போடணும். மட்டும் மூடி வச்சிருங்க. இது இன்னொரு 3 minutesல ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம் ஷீத்தல். அடியில் தண்ணி சத்தம் கேட்குது பாரு. இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இப்போ இதை நல்லா இப்படி இது பெரட்டி விட்டுட்டு விரவி விட்டுட்டு அமர்த்தி நம்ம போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே தம் கட்டின மாதிரி. அப்புறம் இன்னொரு 10 minutes கழிச்சு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை ஆகாது. மூடு மூடு. ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள். புலாவ் சூப்பராக முடிஞ்சு வச்சு. இதெல்லாம் வந்து பிள்ளைங்க லீவில் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கன்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு புலாவ். பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் புலாவ் போடுங்க, இல்லாட்டினா பீஸ் புலாவ் ஏதோ ஒன்று. இன்னைக்கு இதை போட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு வெஜிடபிள் ரைத்தா ஒன்று வச்சு, எக்கு கீரி முட்டை ஒன்று வச்சு, ஹோம்மேட் பன்னீர். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் நான் செய்யும் போதே சொன்னேன். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்னேன் பால்கார் நம்ம பக்கத்தில் நம்மலாம் பால்கார்ட்டில் தான் பால் வாங்குவோம். அந்த பாலில் நீங்கள் பன்னீர் போட்டிங்கன்னா சரியாக வராது. அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து வெளியில் கடையில் போய் நம்ம பாக்கெட் பன்னீர் வாங்கிக்கிட வேண்டிதான். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பாக்கெட் பால் வாங்குறவங்க இந்த பன்னீரை வந்து செய்கிறது எப்படின்னு வந்து ஒரு தடவை நாங்கள் வீடியோவில் இது பண்ணி காமிக்கிறோம். ஷீத்தல் பண்ணுவா. நான் ஊருக்கு போயிடுவேன், நான் 4 நாளில் ஊருக்கு போயிடுவேன். அதனால ஷீத்தல் என்னுடைய சார்பாக பண்ணுவா, நீங்கள் பார்த்துக்கோங்க.